நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்றிரவு 8 மணிக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சேலத்திலிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது தனியார் நட்சத்திர விடுதியில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்நிலையில் 300 கேள்விகளுடன் காவல்துறையினர் தயாராக காத்திருப்பதாகவும் விசாரணையின் அடிப்படையில் இன்று இரவு அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக விசாரணை நடைபெற்ற நிலையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டு தற்போது சீமான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். காவல்துறை பல நூறு கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள். இன்று சீமானுடைய விசாரணையின் போது அந்த கேள்விகள் முன்வைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு ஆஜராகக்கூடிய நிலையில் 300 கேள்விகளை காவல்துறை அவரிடம் கேட்க இருக்கிறார்கள். குறிப்பாக விஜயலட்சுமியிடம் பல ஆதாரங்களை எல்லாம் காவல்துறை சேகரித்திருக்கக்கூடிய நிலையில் 300 கேள்விகளோடு சீமானிடம் விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை காத்திருக்கிறது. 8 மணி அளவில் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகக்கூடிய நிலையில் காவல்துறை விசாரணையில் 300 கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. பல வீடியோ ஆதாரங்கள், ஆடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பல கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. பாதிப்புக்கு உள்ளான நடிகையிடம் தனிப்படை போலீசார் பெங்களூர் சென்று தற்பொழுது புதிய ஆதாரங்களை திரட்டியிருக்கக்கூடிய நிலையில் இந்த கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை சீமானிடம் கேட்க இருக்கிறார்கள். அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் அனைத்தும் வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட இருக்கிறது. 12 வார கால அவகாசத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய நிலையில் ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 300 கேள்விகளை காவல்துறை கேட்பதற்கு காத்திருக்கிறார்கள். 8 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகுவதற்கு சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வர இருக்கிறார். பாதிப்புக்குள்ளான நடிகையோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, சினிமா தொடர்பு மட்டும்தானா, நட்பு ரீதியாக பழகினார்களா உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. பல ஆடியோ ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவர்களோடு நெருக்கமாக இருந்த பழக்கங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட இருக்கிறது. புகைப்பட ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த புகைப்பட ஆதாரத்தின் மூலம்லாம் கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 300 கேள்விகளோடு சீமானிடம் விசாரணை நடத்துவதற்கு காவல்துறை காத்திருக்கிறது. இந்த விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்டமாக சீமான் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது, இந்த கேள்விகள் அனைத்துக்குமே ஒரு உரிய பதில்களை சீமான் அளிப்பாரா, விசாரணையில் முழு ஒத்துழைப்பு அளிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இங்க இருக்கிறவர்கள் காத்திருக்கிறார்கள். காவல்துறையும் குவிக்கப்பட்டிருக்காங்க. சட்ட நிபுணர்களோடு சீமான் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் ஒரு விரிவான விசாரணை பல மணி நேரம் சீமானிடம் இந்த வழக்கு தொடர்பாக நடத்தப்படும் என்றும், ஏறக்குறைய இந்த 300 கேள்விகளோடு இந்த விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாலா கோகுல், தற்போது இந்த விசாரணையின் முடிவில் சீமான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இந்த விசாரணையின் போக்கில் தான் தெரிய வருமா? நிச்சயமாக இந்த சம்மன் அனுப்பும் போதே ஒரு 10 கட்டுப்பாடுகளோடு காவல்துறை சீமானுக்கு இந்த சம்மனை அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், வெளியூர் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்ற ஒரு தகவலும் அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பல வருடங்களாக நடைபெற்றாலும் வழக்குடைய விசாரணையை 12 வார கால அவகாசத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த வழக்குடைய விசாரணை தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு விரிவான விசாரணை நடத்த காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க. இந்த 300 கேள்விகளும் கேட்ட பின்னர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த பாதிப்புக்குள்ளான அந்த நடிகை பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அவரை மிரட்டுவதாகவும் சாட்சியங்களை கலைப்பதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தனக்கு ஜீவனாம்சமாக பணம் தருவதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு சில மாதங்கள் மட்டுமே பணம் கொடுத்ததாகவும் அதன் பின்னர் அந்த பணத்தை தர மறுத்துவிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. ஒருவேளை இது போன்ற சாட்சியங்களை கலைப்பதோ அல்லது விசாரணைக்கு உரிய பதில் அளிக்காமலோ முழு ஒத்துழைப்பு அளிக்காமலோ சீமான் இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக, சட்ட ரீதியான நடவடிக்கையாக கைது நடவடிக்கை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 12 வார கால அவகாசத்துக்குள்ள இந்த வழக்குடைய விசாரணையை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில்
ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கு வேறு எதுவும் சாட்சியங்களை கலைக்காதவாறு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த கைது நடவடிக்கையும் அடுத்த கட்டமாக இருக்கலாம். அதற்கு அடிப்படையில் இந்த 300 கேள்விகளுக்கு சீமான் என்ன மாதிரியான பதில் அளிக்கிறார், காவல்துறைக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறாரா என்ற அடிப்படையில் தான் கைது நடவடிக்கை உள்ளிட்ட சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காவல்துறை முடிவு செய்ய இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.